காடு பயங்கரமாக இருக்குது. அந்த காடெல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய முதலாளிங்க ஆக்கிரமிப்பு செய்து சாதாரண 2 ஏக்கரா 1 ஏக்கரா வைத்திருக்கின்ற விவசாயிக்கு பட்டா கிடைக்காமல் இன்றைக்கும் காலங்காலமாக விவசாயம் செஞ்சுட்டு இருக்கவங்க பட்டயம் கிடைக்கலன்னு சொல்லி போராட்டம். அப்போ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையிலும் போராட்டம் பண்ணி பல்வேறு துயரங்களுக்கு ஆட்பட்டு பட்டா இல்லாதனால வர்ற விஷயத்தில் பொதுவாக இருக்கிற விஷயத்தில் சொன்னால் வீடு கட்ட முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, விவசாயினுடைய நிலத்தில் இருக்கிற மரம் வெட்ட முடியாது, ரேஷன் கார்டு கிடைக்காது. ரேஷன் கார்டே வாங்க முடியலைன்னு சொன்னால் எப்படி நம்ம சொன்னால் மக்களாக இங்கே குடியிருக்கிறது. பட்டா இல்லைன்னு சொன்னால் நமக்கு தேவைக்கேற்ப நம்ம குடும்பத்தினுடைய தேவைக்கேற்பன்னு சொன்னால் பேங்கில் கொண்டு அந்த அடமானம் வச்சு லோன் வாங்க முடியாது. வங்கியிலிருந்து கடன் பெறுவதற்கான வாய்ப்பில்லாத இளைஞர்கள் மாணவர்கள் நிறைய பேர் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவர் ஆசைப்பட்ட படிப்புக்கு போக முடியாது இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலைமை என்பது பயங்கர மோசமாக இருக்கக்கூடிய நிலைமை இருந்தது. பட்டா இல்லைன்னு சொன்னால் இழப்பீடு கிடையாது. இயற்கை சீற்றத்தினால் ஏற்படக்கூடிய நஷ்டத்திற்கு கூட பட்டாவை மையமாக வைத்துக் கொண்டு தான் இழப்பீடு வழங்கக்கூடிய தன்மையில் அரசு இருக்குது. இப்படிப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளை பாதிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக கூடலூர் சட்டமன்ற தொகுதி இருக்குது.